போட்டிகள் இருக்கு. அவற்றிலிருந்து நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் வாசிப்பு என்றால் புத்தகங்களை வாசிப்பது, பேப்பரை வாசிப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். வாசிப்பு என்றால் என்ன என்று இன்னும் மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். வாசிப்பு என்றால் என்ன என்றால் வாசிப்பதல்ல வாசிப்பு. அவருடைய அறிவை அதிகரித்துக் கொள்வதற்காக அவர் செய்கின்ற அனைத்து விடயங்களையும் வாசிப்பாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். உதாரணமாக, ஒரு மாணவன் 10 மாணவர்கள் பரீட்சை எழுத செல்கின்றார்கள் என்றால் ஒரு மாணவனுக்கு ஒரு கேள்வி ஒரு தடம் வாசித்தவுடன் புரிந்துவிடும். இன்னொரு மாணவனுக்கு 2 தரம் வாசித்தவுடன் புரிந்துவிடும். ஒரு சில மாணவர்களுக்கு அந்த கேள்வி புரியாது. புரிந்தவன் விடை எழுதுகின்றான், சித்தி அடைகின்றான். புரியாதவன் அப்படியே போகும். எனவே இங்கே வாசிப்பு என்கிறது புரிதலுக்கான அடிப்படை. நான் என்ன பேசுகிறேன்னுங்கிறது உங்களுக்கு தெரியணுமெண்டா நான் பேசுகிற சொல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னு சொன்னால் நான் விளங்காது. இப்போ நான் ஆங்கிலத்தில் பேசினால் உங்களுக்கு தெரிஞ்ச சொல் விளங்கும். அதை வச்சு நீங்கள் ஒரு யோசனை ஒன்று எடுப்பீங்க, ரைட், இதைத்தான் இவர் பேசுகிறாரு. நான் சிங்களத்தில் பேசினால் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்ல நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரு கெஸிங் ஒன்று பண்ணுவீங்க, ரைட், சார் இதைத்தான் பேசுகிறாரு. அதுதான் அந்த புரிதலை உருவாக்குவது தான் வாசிப்பு. நாங்கள் ஆசிரியர்களாக இருக்கட்டும், நூலகங்களாக இருக்கட்டும், மற்ற ஏனைய விடயங்களிலே வழிகாட்டுவதெல்லாம் மாணவர்களுக்கு இந்த புரிதலை சரியாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு. இந்த புரிதலை நாங்கள் சரியாக சேர்க்காத பட்சத்தில் அவர்களிடமிருந்து சரியான விடையை எங்களால் எதிர்பார்க்க முடியாது. இதற்குத்தான் வாசிப்பு எங்களுக்கு ஒரு அந்த சொற்கள் உங்களுக்கு விரைவான புரிதலை உருவாக்கிறது. நூலகம் எது என்ற ஒரு தேடலை நான் என்னுடைய இதிலே செய்கிறேன். உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நூலகங்கள் வந்து 2 நூலகங்களை காட்டினார். ஒன்று அமெரிக்காவில் இருக்கின்ற காங்கிரஸ் நூலகம், இன்னொன்று இங்கிலாந்தில் இருக்கின்ற ஒரு நூலகம். 2 நூலகங்களில் இருக்கின்ற புத்தகங்களின் எண்ணிக்கை 175 மில்லியன், 17.5 கோடியை விட கூடும். 17.5 கோடியிலங்கிற சனத்தொகையும் வர. அப்படின்னா நம்ம என்னத்தை கண்டுகொள்ளலாம் இதில் இருந்து? இவ்வளவு பெரிய லைப்ரரி உண்டு. உதாரணமாக அந்த காங்கிரஸ் லைப்ரரியில் 17.5 கோடி புத்தகம் இருக்கு. வேலை செய்கிறாங்க 17,000 பேர். அங்கே வேலை செய்கிற உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், அலுவலர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 17,000 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கோம். ஒரு 500, 1000, 2000, 10,000, 20,000 புத்தகங்கள் இருக்கு. 17.5 கோடி புத்தகங்களும் 17,000 வேலை செய்கிறாங்க. அங்கே வந்து போகிறார்கள் எத்தனை ஒரு கணக்கு எடுத்தால் ஒரு வருஷத்துக்கு 17.5 லட்சம் பேர் அந்த லைப்ரரிக்கு வராங்க. புத்தகம் பாருங்க, 17.5 லட்சம். ஒரு கணக்கில் 20 லட்சம் வந்து. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த விஷயங்களை செய்யறதுக்கு இப்போ நாங்கள் யோசிக்கணும், இப்படி ஒரு லைப்ரரி தேவையா, இது செலவழிக்கணுமா, இதை வச்சிருக்கணுமா என்று சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். அப்படி யோசித்தால் இன்று பாருங்கள், அமெரிக்கா எங்கே இருக்கின்றது, இங்கிலாந்து எங்கே இருக்கின்றது, இலங்கை எங்கே இருக்கின்றது. அவர்களிடம் இருக்கிற லைப்ரரியை கற்பனை பண்ணி பாருங்க. எனக்கு எது மாதிரி நாம் எழுதி நம்மகிட்ட சின்ன லைப்ரரி நாம் போகிறதில்ல, நாம் அப்படியே இருக்கோம். அவங்கள்ட்ட பெரிய லைப்ரரி அவங்க பயன்படுத்துகிறாங்க. உதாரணமாக ஒருவருக்கு ஒரு ஐடியா வரணும்னு நினச்சுன்னா அவருக்கு பழைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிதானே? ராக்கெட் அவர் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? பூமியிலிருந்து தான் பறக்கலாம். ஏற்கனவே பறந்ததை அவர் பார்க்கணும், எப்படி போய்க்கணும். அப்போ தான் அவர் என்ன செய்யலாம்? செவ்வாய் கிரகத்துக்கு போனால் அடுத்த பூட்டோவுக்கு போகிறதுக்கு அவர் படிக்கணும். இங்கே இருந்து தான் இதே லைப்ரரிக்குலாம் படிக்கலாம். லைப்ரரியில் அதுக்குரிய புத்தகங்கள் இருக்கும், அல்லது வேறு எங்காவது தேடல் இருக்கும். அதை எங்கே தான் படிக்கணும் இல்லை, லைப்ரரியும் அதுக்கு பிரதானமாக விட. அப்படி இல்லாமல் அவர் போய் செவ்வாய் கிரகத்துக்கு படித்து போகலாமாங்க? அதை அங்கேருந்து தொடங்கலாமா? தொடங்க முடியாது. எந்த ஒரு மாணவனும் பாடசாலையில் இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். இந்த வேலைக்காக கொண்டு போய் நம்ம உளவல்லையோ இளவல்லையோ யூனிவர்சிட்டியிலேயே கொண்டு விட முடியாது. எனவே இந்த வாசிப்பு என்பது என்ன என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதாம் என்று சொன்னால் அது வாசிப்பு தான். அதிலிருந்து ஒரு விடயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியுமா? நீங்கள் இப்போது நான் பேசிக் கொண்டிருப்போடு சில நேரம் என்னை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை பார்த்து கொண்டு உங்களுடைய முகபாவனைகளை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இவ்வாறு தான் அந்த வாசிப்பு இடத்துக்கு இடம் வேறுபட்டு. புத்தகங்களை வாசிப்பது என்பது அதுவே ஒரு பிரதான அம்சம். புத்தகங்களை வாசித்தால் எனக்கு தெரியாத, உங்களுக்கு தெரியாத, யாரோ ஒருவருக்கு தெரிந்த உண்மையை நாங்கள் அந்த புத்தகத்திலே விளங்கிக்கொள்வோம். அதுதான் புத்தகங்கள் செய்கின்ற வேலை. இங்கே இருக்கின்ற யாரும் சொல்லித் தராது, உங்களோட டீச்சர் உங்களுக்கு படித்து தராத ஒரு விடயத்தை நீங்கள் புத்தகத்திலே படித்திருக்கிறீர்கள். எனவே நாங்கள் இந்த இடங்களிலே சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று,
நாங்கள் செல்கின்ற போது வயதான ஒரு சிலர் இருந்து பத்திரிகைகள் வாசிக்கின்ற அந்த நிலைமையை தான் நாங்கள் தொடர்ந்து அவதானிக்கிறோம். ஒரு நூலகத்திலே நான் அவதானித்த வரைக்கும் அங்கே இருக்கிற நூலகத்தில் வேலை செய்கிற ஆக்களை விட அங்கே வார ஆக்கள் குறைய என்ற கட்டம் வந்துச்சு. நூலகத்தில் 20 பேர் இருக்காங்க, வார ஆக்கள் 15 பேர் தான் இருக்காங்க. அப்போ நாங்கள் நீங்களாவது வாசிப்பீங்களா அந்த கட்டம் கொண்டு ஒருத்தர் வந்துச்சு வாங்குற பேப்பர். சரி, வாசிக்கிறேன்னா நீங்கள் நினைக்கிறது ஃபுல்லாக 20 புத்தகத்தை முதலாவது பேப்பரில் தொடங்கி கடைசி பேப்பர் வரைக்கும் வாசிக்க முடிச்சா தான் வாசிப்பேன். பேப்பரை போய் பார்க்குறீங்க, முதல் எல்லாத்தையும் பார்த்துக்கல, தலைப்பு செய்தியை பார்த்துக்க, உங்களுக்கு தேவையாக வாசிக்கிறீங்க, தேவையில்லையா அடுத்தது போய் தேவையானதை வாசிப்பில் நிறைய வித்தியாசமான மெத்தட்ஸ் ஸ்கேனிங் ரீடிங்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் ரீடிங்னு சொன்னால் கிட்டத்தட்ட சும்மா ஸ்கேன் பண்ணுறோம், தலைப்புகளை வாங்கிட்டு போகுது. அதில் பின் பாயிண்டாக இருக்குது சில விஷயங்கள், தலைப்பு செய்தியில் ஒரு 3 விஷயம் மெயினாக போட்டுருக்கோம், அதை வாங்கிட்டு போகுது. அப்படி வாசித்து கொண்டு போகும்போது இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த நாள் கிடைச்சவங்கள ஓகே இது இந்த பேப்பரில் இருக்குது, நான் பார்த்துருக்கேன், எனக்கு இந்த விஷயத்தை நாங்கள் டீப்பாக படிக்கிறோம்னா திருப்பி போய் இது நான் பேப்பர் எடுத்து பார்த்தா பேப்பரில் போனால் இதுக்கு பார்க்கலாம்ன்ற அந்த எண்ணம் வந்தால் போதும். சரிதானே? எனவே நாம் அவ்வாறான ஒரு நிலைக்கு சொல்லுவோம். செல்றதுக்கு வழிகாட்டுறது பிள்ளைகளுக்கு தெரியாது. இன்னைக்கு சில பிள்ளைகளுக்கு நூலகம் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இந்த காலத்தில் ஒருத்தர் நூலகத்தை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். அவ்வாறான ப்ரொமோஷன் செய்யும். ஒரு டியூஷன் முடிஞ்சு இன்னொரு டியூஷனுக்கு மாறுறதுக்கு இடையில அவர் வந்து என்ன செய்யலாம், லைப்ரரியில் இருந்து கொஞ்சம் நேரம் பேப்பரை பார்க்கலாம், அல்லது ஒரு புத்தகத்தை பார்க்கலாம். ஓய்வு நேரங்களில் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் விடுறல, நாங்கள் கூட்டிகிட்டு போவோம், வேறு எங்கேயெல்லாம் கூட்டிகிட்டு போவோம், யாருமே பிள்ளைகளை நாங்கள் நூலகத்துக்கு போவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு வரோம். எனவே இதனால் நாங்கள் செய்கிற என்னென்றால் அந்த பிள்ளைகளோட தேடல்களை அப்படியே நிப்பாட்டி வைக்கணும். ஸ்கூலில் படிக்கிறது போதும், ஸ்கூல் எக்ஸாமில் மார்க்ஸ் எடுத்து 70-80 மார்க்ஸ் எடுத்தால் போதும், முதலாவது வந்தால் போதும்னு சொல்லி நாங்கள் நிப்பாட்டி வச்சுக்கோம். எனவே இந்த நூலகங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையிலேயே மாநகர சபை இந்த நூலகத்திலே சுமார் 40க்கும் மேற்பட்ட ஆளணிகளை 4 இடங்களிலும் வைத்திருக்கு. 40 பேருக்கும் சுமார் ஒருவருக்கு 40,000-50,000 ரூபாய் சம்பளம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட சம்பளம் ஒவ்வொரு மாதமும் செலவழிக்கும். அதில் லைட் காசு, கரண்ட் பில், தண்ணி பில், அதில் வேறு பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாநகர சபை செய்கிறது. யாருக்காக? இங்கே இருக்கின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக நூலகங்கள் தேவை. நீங்கள் அதை பயன்படுத்தணும். மேலே 4 பிரதான நூலகங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். 4 நூலகங்களுக்கும் நான் சென்ற வேலைகளிலே ஒரு பேப்பர் பார்த்து கொண்டிருப்பார். அதுவும் ஒரு வயசு போனோம். அப்பாதான் நிலைமைக்கு மாறி. ஆனால் இன்று சில வித்தியாசங்கள் இருக்கிறது. எங்களுக்கு அனைவருக்கும் தகவல்கள் பேப்பரில் வாரதுக்கு முதலே ஃபோனில் நாங்கள் பார்த்துருக்கோம். நேற்று பார்த்த தகவல் தான் இன்றைக்கு பேப்பரில் வரும், அல்லது முந்தின நாள் பார்த்த தகவல் தான் வரும். ஆனால் பேப்பர் பார்க்குறது மட்டும் இல்லை வாசி. நீ எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ, டீச்சர் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சா தானே நம்ம எக்ஸாமுக்கு மாற்றுறது. டீச்சர் சொல்கிற விஷயத்தை விளங்கினா தானே நாங்கள் சரியாக விட எழுதுறோம். பேப்பரில் கேள்வி இப்போ உதாரணமாக இன்னும் ஒரு உதாரணம், ஒரு நிர்வாக சேவை பரீட்சையில் சில கேள்விகள், உதாரணமாக ஒரு 100 சொற்களை கொண்ட ஒரு பந்தியை தந்து 3ல் 1ஆக சுருக்குங்கள் சொல்லிப்பாங்க. 3ல் 1ஆக சுருக்குறது உங்கள் ஓயில் எல்லாம் வரும். சில நேரம் 3ல் 1ஆக சுருக்க வேண்டும் பண்ணுறது 30 சொல்லுக்கூட 100 சொல்ல ஆங்கோரில் வெளியே விஷயத்தை நீங்கள் 30 சொல்ல எழுதுங்க. 30 சொல்ல உங்களுக்கு எழுத ஏழுன்னு சொன்னால் அந்த அதில் 4 சொல்லில் இருக்கிற கருத்தை ஒரு சொல்லுக்கு எடுக்கணும். அப்போ தான் அது 25 சொல்லுக்கூடாது. நீங்களும் 4 சொல்ல போனீங்கன்னு சொன்னால் அந்த பேப்பரில் உங்களுக்கு புள்ளி கிடைக்கும். அப்போ அதைத்தான் எதிர்பார்க்க. இங்கே நான் ஆணையாளராக இருக்கிறேன், அஜய் உதவியாளராக இருக்கிறால் எங்களுக்கு வார கடிதம் கொண்டு வச்சுட்டு நாங்கள் 4 நாளைக்கு வாய்க்கு முடிச்ச மாதிரி சொன்னால் என்ன நடக்கும்? வார பிரச்சனைகளுக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு, முடிவு எடுக்கிறதுக்கு இன்றைக்கு வார பிரச்சனை. நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வாரத்துக்கு விரும்பினேன். 4 பேர் வழியில் இருக்காங்க. அவங்கள விட்டு போட்டு வாரையானாலும் பார்த்துட்டு வாரையா. நான் 5 நிமிஷம் லேட் ஆனது காரணம் அதான். அஜய் பார்த்துட்டு இருக்கார், போக மாட்டேங்குது. அப்போ அவங்கள இந்த நில்வையிலேயே அவங்க பிரச்சனையை பிடிச்சிட்டு அவங்களுக்கு டைமை கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த தீர்மானத்தை எடுக்கணும். நான் இல்லைன்னு சொல்லி நான் குந்தி கேட்டு கொண்டு வந்தால் நீங்கள் இங்கே இன்னும் 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இதுகளுக்கு தான் அது தேவை. 100 சொல்ல நீங்கள் 25 சொல்ல கொண்டு வரீங்கன்னா அங்கே இருக்கிற 4 உண்டாக்கணும். 4 உண்டாக்குறதுக்கு என்ன சொல்லணும் சரியா? தெரிஞ்சதானே எழுதலாம் சரியா? அப்போ அது எங்கே இருக்கு? இது டீச்சர் படிச்சு தந்திப்பா 4 சொல்ல உண்டாக்குறேன். யாராவது படிச்சு தந்திப்பா? ஒருத்தரும் படிச்சு தரல. சமான என்னது சிங்களத்தில் வருது. ரைட். ஒத்த கருத்து சொல்லணும்னு சொல்லி தந்திப்பாங்க, எதிர்கருத்து சொல்லணும்னு சொல்லி தந்திப்பாங்க. எங்கேயாவது சொல்லிக்காங்களா 4 சொல்லுக்கு இதான் 1 சொல்லுன்னு சொல்லி? இல்லாட்டி இந்த 1 சொல்லுக்கு 4 சொல்லு யாராவது சொல்லி தந்திப்பா? சொல்லி தர மாட்டாங்க. இது உங்களுடைய அந்த மூளைக்குள்ள இருந்து வரணும். நீங்கள் வாசிக்க முடிய கூட உங்களுக்கு விளங்கணும். ரைட், இதுதான் சரிதான். சிலர் இருப்பாங்க ஸ்பெஷல், நீங்கள் வாய்க்கு பார்க்கலாம். சில கடிதங்களை பார்த்தாங்க ஒரு வசனத்துக்கு தான் ஒரு கடிதம், ஒரு வசனம் தான் ஒரு கடிதம், ஒரு வசனம் ஒரு கடிதம். நீங்கள் சரியாக அவதானிச்சு பாருங்க. ஒரு கடிதங்கள் பாருங்க. இது போனார் வந்தார் நின்றார் எழுத மாட்டாங்க.
இங்கே தொடங்கினா கடைசியில் தான் முடிச்சுட்டு போயிடும். அந்த அந்த பந்தியே ஒரு வசனமாக தான் அப்படியான திறமை உள்ளாக்கெல்லாம் இருக்கு. எனவே நீங்கள் உங்களை வளர்த்துக்கணும். எதிர்காலம் மிகவும் போட்டி மிகுந்தது, சேலஞ்சஸ் கூட, பிஸ்னஸாக இருக்கட்டும். அரச உத்தியோகத்தில் ஒன்று பெறணும்னு சொன்னால் இந்த 5 வருடமாக 6 வருடமாக அரச தொழில்நுட்பாக யாருமே இல்லை. கொரோனா வந்ததுல வந்து யாருமே கொடுக்கல. இதுக்கு பிறகு கொடுக்கறதே இல்லை. இந்த மாதிரி தான் நிலைமைகள் இருக்கு. எனவே அதெல்லாம் ஒரு போட்டி பரீட்சைக்குள்ள வந்தால் 500 1000 பேர் எழுதி ஒரு 2 பேர் 3 பேர் அப்பாயின்மெண்ட் எடுக்கிற கட்டம் வரும். அப்போ அந்த 2 பேர் 3 பேருக்குள்ள எப்படி வர வகுப்புல நாம 30 பேருக்குள்ளேயே போட்டி போகும். ஒரு கிளாஸ் ABCD என்று இருந்தால் ஒரு 100 பேருக்குள்ளேயே சரியான போட்டி. அப்போ நாங்கள் எப்படி 1000 2000 பேரோட போட்டி போட்டு ஒரு நிர்வாக சேவை பரீட்சை, ஒரு திட்டமிடல் சேவை பரீட்சை, கணக்காளர் சேவை பரீட்சை என்றால் ஒரு 35,000 40,000 பேர் எழுதுவாங்க. எடுக்கிறாங்க ஒரு வீதம் ஒரு 100 பேர் 150 பேர் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு எங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்கின்ற ஒரு சிறந்த ஆய்வு. உண்மையிலே நான் சொன்ன புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிக்கணும் சொல்லி என்னத்தை அவங்க வாசிக்கணும். ஆன்லைன் நான் நீங்கள் வீடியோஸ் பார்த்து கொண்டிருக்கீங்க, அது ஒரு அறிவு தான். அதற்காக அதையே பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அதில் ஒரு நியூஸ் இருக்கு வாசிக்கணும். ஏதாவது ஒரு பழைய புத்தகத்தை நான் உண்மையிலேயே நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். ஓலவல் படிக்கின்ற காலத்திலே நான் வாசித்த புத்தகங்கள் எதற்கு சொன்னால் எங்களுடைய தாய் தந்தருடைய காலத்திலே ஸ்கூலில் சிலபஸாக இருந்த புத்தகம் மிகவும் அருமையான புத்தகம். அந்த வரலாறுகள் உதாரணமாக ஒரு இஸ்லாம் புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய வரலாறு அழகாக சொல்லப்படும். இப்போ சுருக்கி கொண்டு வந்து எக்ஸாமுக்கு கேள்விக்கு என்ன வருதுங்கிறது மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கு. சமய புத்தகங்களாக இருக்கட்டும், தமிழ் புத்தகங்களாக இருக்கட்டும், வரலாறு அந்த காலத்திலே மிகவும் இன்ட்ரெஸ்டாக வாசித்தது ராமாயணம். அதை எங்கே பார்க்குறேன்னு சொன்னால் தினமரசு பேப்பரில் ராமாயண தொடர் ஒன்று வெளியிருக்காங்க, முட்டங்குவார். அப்போ என்னுடைய ஒரு சாச்சா ஒரு அங்கிள் ஒரு ஆள் அந்த பேப்பரை ஒவ்வொரு கிழமையும் வாங்குவார். அப்போ அவர் பேப்பர் வாங்கிட்டு வர காரணம் நான் வெயிட் என்னன்னா அதை வாசிக்கணும் அடுத்த கட்டம் என்ன. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்க்கு நாங்கள் மாறோம். இல்லாட்டி லைஃப் என்ன செய்யாது, ஒரு குடிப்பு இருக்காது. என்ன செய்கிற காலத்தால் எழும்புறேன், சமைக்கிற லேடிஸ் பிரச்சனை என்ன சமைச்சு முடிய இதை தூக்கிட்டு திட்டினால் 2 மணிக்கு புள்ள வரும், சாப்பிட வைக்கிற, டியூஷனுக்கு அனுப்புற, திருப்பி இதை வருது. இப்படி தான் போகும். அவர்களுக்கு அந்த இளைஞர்கள் இல்லை. இதை வாசிக்கிறாங்களுக்கு வேறு பிரச்சனைகள் கூட நிறைய அறிவு வரும். பிள்ளைகளுக்கு நிறைய விடயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். அப்படியான சில விஷயங்கள் எங்களுக்குள்ளே வளர்த்துக்கொள்ளும். இன்னும் சில கருத்துக்கள் சொல்லுவாங்க, ஒரு ஆண் படித்தா அவருக்கு அவர் குடும்பத்துக்கு பிரயோஜனம், ஒரு பெண் படித்தா இன்னொரு சமூகத்தை உருவாக்குறதுக்கான அடிப்படையாக இருக்கும். இன்று எங்களுக்கு தெரியும், அலுவலகங்களாக இருக்கட்டும், வேறு நிறுவனங்களாக இருக்கட்டும், எங்கு போனாலும் பெண்களுடைய தலைகள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ அண்மையில் நான் கடந்த வாரம் ஒரு நண்பரோடு பொருட்களில் இருக்கின்ற நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த போது ஒரு நேர்முக பரீட்சைக்கு ஆட்களை அழைத்திருந்தார்களாம். 100 பேரிலே 4 ஆண்களும் 96% பேரும் வந்திருந்தார். அவர் சொன்னார், இல்லை அவர் வித்தியாசமாக சொன்னார், அந்த ஆம்பளை பிள்ளைகள் நிலைமை இவ்வளவு நாளும் சமத்துவம் பெண்ணியம் சில பெண்களை எல்லாம் தூக்கி விட்டு நாங்கள் கீழே வைத்து இப்போ நாம் ஆம்பளைகள் எல்லாம் சேர்ந்து சங்கம் ஒன்று உருவாக்கி திருப்பி போராட வேண்டும் சட்டம் ஒன்று வந்திருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு கட்டத்தில் தான் இன்று கூட இந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது ஸ்கூலில் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோமா இல்லை பிள்ளைகள் அந்த மோட்டிவேஷனுக்குள்ளால லேடிஸ் வரானதா, ஏன் ஜென்ஸ் இப்படி பின்னுக்கு போகிறாங்க சொல்லி எனக்கு தெரியாது. நேற்று நான் என்னுடைய ஊர்லேயே ஒரு சம்பவம், நான் நம்ம மனைவியோடு சென்று கொண்டு இருக்கின்ற போது நேற்று இரவு பார்த்தேன் காத்தாங்குடியிலே ஒரு நின்னொடியிலே இரவு நேர ஒரு கிரிக்கெட் போட்டி நிகழ்ச்சி நடக்கிறது. நிறைய மாணவர்கள் வந்திருந்தார்கள். அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு. ஏனென்றால் இன்று இருக்கின்ற இந்த ட்ரக்ஸ் மாஃபியா போன்றவற்றிலே ஈடுபடுகின்ற விளையாட்டை நோக்கி இழுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக நான் அதனை பார்த்து நாங்கள் 2 பேர் பேசுகிறோம். இவ்வளவு பேர் வந்திருக்கிறது, மிச்சம் நாளைக்கு ஒரு சம்பவத்தை கண்டு அவர்களுக்கு என்னன்னா சும்மா இருந்தால் என்ன செய்யறது தெரியாது, டைம் இருக்கும் என்ன செய்யறது தெரியாம ஏதாவது ஒரு பிள்ளைங்களே பார்ப்போம். அவங்கள சும்மா இருக்கல, அதற்கான வழிகாட்டலை செய்யறதுக்கு பெற்றோருக்கு அறிவு இருக்கணும், அந்த பிள்ளைக்கு அறிவு இருக்கணும்னா நாங்கள் ஒன்று எங்கேயோ ஒரு தேடி ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுக்கோம். அந்த வழிகாட்டுதலை நாங்கள் வழங்கும் போது சிறந்த சமூகத்தை எதிர்காலத்தில் நாங்கள் அமைத்து உருவாக்கி பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகள் எமது மாணவர்கள் எதிர்கால சமூகத்திலே சிறந்தவர்களாக வர வேண்டும். மாநகர சபையானது இன்றைய கட்டத்தில் 4 நூலகங்களை நடத்துகின்றது. எதிர்காலத்தில் இவை டிஜிட்டல் நூலகங்களாக அல்லது வேறு அமைப்புகளிலே உருமாற்றம் பெற முடியும். அதற்கேற்ற வகையிலே நூலகர்களும் நூலக உத்தியோகத்தர்களும் தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இங்கே வருகின்ற மாணவர்கள் அவர்களுக்கான அந்த விடயங்களை சரியாக பெற்றுக்கொள்வதற்கான அனைத்து உதவிகளும் அவர்களால் செய்யப்படும். எனவே நீங்கள் கட்டாயம் வாருங்கள், அவர்களை அனுப்பும். வாரத்திலேயே மாசத்திலேயே நாங்கள் ஸ்போர்ட்ஸ் டே வச்சிருக்கோம், ஹவுஸ் வீக் நடக்கிற மாதிரி நூலகம் சம்பந்தமான போட்டிகளை நடத்துகிறோம். எங்களுடைய காலத்திலே சிறு வயதிலே நிறைய போட்டிகள் நடக்கும், நூலகத்திலே சில போட்டிகள் நடக்கும்.
பள்ளி வாயில்களிலே சில போட்டிகள், அந்த போட்டிகளிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கான விடைகளை தேடி நூலகத்தை பிரித்து செய்வோம். நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன பரிசுகள் தான் இருந்தாலும் அவை நிறைய தேடல்களை, நிறைய விடயங்களை எங்களுக்கு உருவாக்கின. எனவே